அதாவது ஐபிஎல் 2026 முடிஞ்சது. இனிமேல் கண்ட்ரிக்காக மேட்சை பார்த்துடலாமா? இன்றைக்கி மேட்ச்சு இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் தான் மோதினாங்க. அதில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மேட்ச் தர்மசாலாவில் நடந்தது, நியூ சண்டிகர். அதில் இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போவாங்க, ஒன்லி டெஸ்ட்டு தான். இதில் டாஸை வின் பண்ண சுப்மன் கில் பேட் ஃபஸ்ட்டு சொல்ல, சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஓப்பனர்ஸான கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்றைக்கி அருமையான இன்னிங்ஸை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் ஸ்டார்டிங்கிலேயே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செம்மையான ஒரு இன்டென்ட்டை காமிச்சாப்ல. கேஎல் ராகுல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் போது இது டெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டு என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பின்னாடி வந்த சாய் சுதர்சன் அவரோட நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதாவது ஐபிஎல்லில் குஜராத் அணிக்காக எங்கே ஃபார்மை விட்டாரோ அப்படியே நியூ சண்டிகரில் கண்டினியூ பண்ண மாதிரி இருந்தது. ஈவன் கேஎல் ராகுல் ஆல்சோ. இவங்க ரெண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஸ்கோர் போர்டு கொஞ்சம் ரைஸ் அப் ஆகி லஞ்ச் பிரேக் டே 1 முடியும் போது இந்திய 25 ஓவருக்கு 96 ரன் ஒரு விக்கெட்டு இழந்திருந்தாங்க. கேஎல் ராகுல் 70 பாலுக்கு 37 ரன் நாட் அவுட்டும், சாய் சுதர்சன் 49 பாலுக்கு 32 நாட் அவுட்டும், எம் சலம் அவர் 27 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு வந்தோடனே கேஎல் ராகுல் மீண்டும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார். ஏன்னா இது T20 கிடையாது, இது டெஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். ஸோ சாய் சுதர்சன் நிதானமான ஆட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தினா என்ன, நான் ஒரு இன்டென்ட் காமிச்சே தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் காமிச்சிட்டே இருந்தார். ஜஸ்ட் லைக் தட் 4 வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினது மூலியமாக கேஎல் ராகுலுக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி, அதாவது கேஎல்ஸ் கிளாஷிஸ் ராகுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அவருக்கு கிடச்சி ஐபிஎல்லை எங்கே விட்டாரோ அதை நிதானமான ஆட்டத்தின் மூலமாக ஒரு 50 போடாப்புல. அதாவது கேஎல் ராகுலும் சாய் சுதர்சனும் செமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. அதாவது ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸை நொறுக்கி தள்ளிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அசமுத்துல்லா சகடி, ஆப்கானிஸ்தான் கேப்டனான அசமுத்துல்லா சகடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனதில் தெம்பு வளர்த்து விட்டு, பட்டு அந்த கேப்பில் தெம்பை வளர்க்குறக்குள்ள அந்த கேப்பில் தலைவன் 50 போட்டாப்புல சாய் சுதர்சன். அதாவது ஒரு சைடு என்னென்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கேஎல் ராகுல் 50 போட, இன்னொரு சைடு இல்லைனா இன்டென்ட் காமிச்சே ஆகணும் அப்படின்னு வெளியில் ஆடி 50 போட்ட சாய் சுதர்சனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறமா சாய் சுதர்சன் அவுட் ஆகி போய், அதாவது செஞ்சுரி அடிக்கிறதுக்கு அந்த லக்கே கிடையாது. ஈவன் 4 போட்டாப்ல. ஸோ ஃபைனலாக டே 1 டீ பிரேக் முடியும் போது 50 ஓவருக்கு 209 ரன் 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. சாய் சுதர்சன் 104 பாலுக்கு 81 ரன்னும், கேஎல் ராகுல் ஆட்டம் இழக்காமல் 137 பாலுக்கு 81 ரன்னும் நாட் அவுட் இருந்தார். அதே மாதிரி எம் சலீம் 50 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பிடுறாரு. அதாவது டக்குன்னு 2 விக்கெட்டை தூக்கிட்டாப்புல சலீம் அவர்களே. ஸோ அதுக்கப்புறமா டீ பிரேக் முடிஞ்சு மீண்டும் கேஎல் ராகுல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார். அப்படிங்கிற கேப்பில் சுப்மன் கில் டக்குன்னு உள்ளே 4 6 4 அப்படின்னு சொல்லி போட்டு புழக்க ஆரம்பித்தார். ஓ, இதுதான் கேப்டன்சி இன்னிங்ஸா? அதாவது சுப்மன் கில் குஜராத் அணிக்காக எங்கே விட்டாரோ அப்படியே தொடங்கி விட்டார். ஸோ சட்டுன்னு உள்ளே கிளாஷிஸ் கேஎல் ராகுலுக்கு 12வது செஞ்சுரி. அடே அப்பா, என்ன மாதிரி ஒரு செஞ்சுரி! அதாவது கேஎல் ராகுல் எந்த கண்ட்ரி, ஈவன் ஹோம் கண்ட்ரி ஆகட்டும், சேனா கண்ட்ரி ஆகட்டும், எந்த கண்ட்ரி போனாலும் தனது முதல் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி போடுவோம். அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ ஃபைனலி இஸ் பிரேக் தி ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி எந்த கண்ட்ரி போனாலும் முதல் மேட்ச் டெஸ்ட் மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் அந்த கண்ட்ரியில் அந்த மேட்ச்சில் அந்த ஸ்டேடியத்தில் செஞ்சுரியை பதிக்காமல் விடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்கிறாப்புல. என்ன மாதிரி ஒரு ரெக்கார்டு! சுப்மன் கில் ஒரு கேப்டனாக அவரை பாராட்டி வேறு லெவல். அதன் கையோட அப்படியே அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார் அடுத்த பாலே. ஸோ அதுக்கப்புறம் ரிஷப் பண்டும் சுப்மன் கில்லும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பு படுவாங்க எதிர்பார்த்தா சுப்மன் கில் ஈவன்லி 4 அடிக்க
நம்ம ரிஷப் பண்ட் 4 அடிக்காமல் ஒன்லி 6 மட்டும் அடித்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் சைக்கிள் எல்லாமே பண்ணிட்டுருந்தாப்புல வேறு லெவலில் அடித்த ரிஷப் பண்ட் அவரோட தனது 50யே பதிவு செஞ்சார். அதாவது 3 6 ஒரு 50யை போட்டு தலைவன் 50 அடிச்சிட்டாப்புல. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் நிற்கிறதால வேலையாகாது, அடித்தா அடி இடித்தா இடி அப்படிங்கிற மாதிரி போட்டு புலந்து எடுத்துட்டாப்புல நம்ம ரிஷப் பண்ட். அதாவது 50 ரன் அடிச்சிருந்தாப்புல வேறு லெவலான தரமான சம்பவம். அதுக்கப்புறமா சுப்மன் கில் பண்ணார் பாருங்க ஒரு சம்பவம், அடேங்கப்பா. இதுதான் ஏன் கேப்டன்சி இன்னிங்ஸ். அதாவது சுப்மன் கில் ஏஸ் அ பேட்டராக 1800 ரன் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட 30 இன்னிங்ஸுக்கு. பட் கேப்டன் ஆனவனே 15 இன்னிங்ஸில் 1000 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. கேப்டன் ஆகி இது 6வது செஞ்சுரியாக, டோட்டலாக இவருக்கு 11வது செஞ்சுரியாக சுப்மன் கில்லுக்கு. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, என்ன மாதிரி ஒரு பேட்டிங் செயலி, என்ன மாதிரி ஒரு அக்ரஸிவ் கேப்டன்சி செஞ்சுரி ஸ்டைல். அதாவது அந்த காலத்து விராட் கோலியை பார்த்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு, உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காப்புல சுகம்னு. 2 பேரும் நாட் அவுட்டில் இருக்கிறாங்க. பட் ஃபைனலி டே 1 ஸ்டம்ப்ஸ் அப்படி முடியும் போது 85 ஓவருக்கு 368 ரன்னு பை 3 விக்கெட்ஸ். சுப்மன் கில் 143 பாலுக்கு 103 ரன் நாட் அவுட்டில் இன்னும் இருக்கிறாரு. கூட ரிஷப் பண்ட் நிற்கிறாப்புல 50 ரன்னில். பட் கேஎல் ராகுல் இஸ் கான் 165 பாலுக்கு 100 ரன்னு. பட் சலீம் 67 ரன் 2 விக்கெட்டு இழப்புக்கு. ஸோ நாளைக்கு டே 2ல் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.